Was your mains preparation? Mains preparation மூணு attempts என்ன பண்ணீங்க? How you used the current affairs for optional? ஏன்னா ஒரு ஜிஎஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஆப்ஷனல் மைண்டில் வச்சுட்டு எப்படி படிக்கிறது? அக்ரி ஆப்ஷனோட கடைசி ஒரு 10 இயர்ஸ் பிவைக்யூ எடுத்து சப்ஜெக்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணி How was your mains preparation? Mains preparation மூணு attempts என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. அது முடிஞ்ச உடனே கிங் மேக்கர்ஸில் நெக்ஸ்ட் 1 வீக்கில் தே ஸ்டார்டட் தி எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம், மெயின் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம். அது எப்படின்னா டெய்லி தே வில் பி டிஸ்கஸிங் 10-15 கொஸ்டின்ஸ் அண்ட் வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்துட்டு நான் ஒரு அந்த அட்டம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஒரு ஆஸ்பிரண்ட் எந்த சின்சியாரிட்டியோட மெயின்ஸ்க்கு படிப்பாங்களோ நான் படித்தேன் சார். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் வந்துட்டு அந்த வீக்லி ஃபர்ஸ்ட் டே யூல் கம், நீங்கள் வந்து அந்த வாரம் என்ன டெஸ்ட்டோ அந்த சிலபஸ் டீகோட் பண்ணுவீங்க, அதில் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்ன, டான்ஸு, மியூசிக்கு, பாட்டரி, ஸ்கல்ப்சர்ஸ், இது எல்லாத்துக்கும் யூ நீட் அ 1.5 பேஜ் நோட்ஸ். ஸோ அந்த நோட்ஸை நான் மேக் பண்ணிட்டேன். எப்போனா இந்த 2021 அட்டம் முடிஞ்சு 2022 அட்டம் முடிஞ்சு அந்த அடுத்த 3 months மெயின்ஸ் வரதுக்குள்ள ஐ ஹேட் அ கம்ப்ளீட் நோட்ஸ் ஃபார் GS 1, 2, 3 சார். ஸோ தட் இஸ் மை ஃபவுண்டேஷன் நினைக்கிறேன் சார். ஸோ அதில் பெருசாக நான் எதுவும் எடுக்கல. ஐ டுக் இன்டர்நெட் பாட்டரின்னு போட்டுட்டு வாட் எவர் கம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஐ பாட்டரி யூபிஎஸ்சி பாட்டரி யூபிஎஸ்சி போட்டுட்டு அதில் என்னென்ன எடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பிள் ஆர்கிடெக்சர்னா வித் டயக்ராம் அதை வந்து நான் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ ஐ ஹேட் அ ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிக் நோட்ஸ் ஃபார் மெயின்ஸ் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இட்செல்ஃப். அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் வந்துச்சு சார். குரூப் 2 மெயின்ஸ் நமக்கு எப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஃபேக்ட்ஸ், அவ்வளோ ஃபேக்ட்ஸ் நான் மனப்பாடம் பண்ணேன். ஸோ அதே இதில் என்ரிச் பண்ணேன். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அகைன் நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் நிறைய கீவேர்ட்ஸ். 2023 பிப்ரவரி ஒரு மெயின்ஸ் வந்துச்சு, ஆகஸ்ட் ஒன்று வந்துச்சு, அதுதானே சொல்றீங்க? ஓகே. ஸோ இந்த 2 மெயின்ஸ்லையும் எவ்வளோ ஃபேக்ட் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் முடியுமோ அதை நான் என்னோட நோட்ஸில் என்ரிச் பண்ணிட்டேன். வென் ஐ கேம் டு திஸ் 2024 மெயின்ஸ் வரும்போது என்கிட்ட ஒரு ஸ்டாட்டிக் வித் டேட்டா வித் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு நல்ல நோட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் எதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன்னா என்னோட ஆப்ஷனல், என்னோட எத்திக்ஸ் பேப்பர், எஸ்ஏ, இதுலலாம் நான் என்னோட ஃபோக்கஸை கொடுத்துட்டு ஜிஎஸ்கே ஐ ஹேட் மை மெட்டீரியல் அண்ட் ஐ ரிவைஸ்ட் இட் சார். ஸோ இப்படி தான் என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி யூ மேட் யுவர் ஸ்டாட்டிக் நோட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் எவ்ரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர் ஷுட் நோட். என்னதுன்னா ஃபிலிம்ஸ் வருதோ வரலையோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். ஏன்னா அதுதான் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். வி டோன்ட் நோ வென் வி வில் கிளியர் ப்ரிலிம்ஸ். ஏன்னா மூணுத்துலேயும் அதுதான் டஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு ப்ரிலிம்ஸ் வரும்போது நம்ம மெயின்ஸ் ரெடியாக இருக்கணும். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ யூ ஆல்ரெடி மேட் நோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் யர் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்? ஸோ ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி யூ ஹவ் செட் எம்எஸ்எல்பி பண்ணியிருக்கீங்க. குரூப் 1 குரூப் 2க்கும் டெஸ்ட் சீரிஸ் எழுதுனீங்களா? கம்ப்ளீட்டாக கிங் மேக்கர்ஸ் அகாடமியில் நான் என்னோட டெஸ்ட் சீரிஸ் 2 டெஸ்ட் சீரிஸ் இங்கே தான் எழுதுறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட் அபவுட் தி 2024 அட்டெம்ப்ட்க்கு ஆன்சர் ரைட்டிங் என்ன பண்ணீங்க? ஓகே. ஸோ இப்போ 2024 அட்டெம்ப்டில் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே ஐ என்ரோல்ட் மை செல்ஃப் இன் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கீழே நான் அதில் போயிட்டேன் சார். அங்கே எப்படின்னா டெய்லி 5 கொஸ்டின்ஸ் ஆப்ஷனலுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அக்ரி ஆப்ஷனலில் பிவைக்யூ தான் பேஸுங்கிறதுனால அந்த டெய்லி 5 கொஸ்டின்ஸ் ஆப்ஷனலுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வீக்லி வந்துட்டு ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும். 2 weeks ஒன்ஸ் எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் அல்டர்னேட்டிவாக இருக்கும். ஐ ஸ்டக் வித் தட் டெஸ்ட் சீரிஸ். Yes sir. That was my 2024 mains preparation sir. Okay. Entire test in all India civil services you wrote? Yes sir. Okay, so you have had the actually even though you didn't write mains, you have been having the writing practice for 3 years. Yeah. So that could have been a main reason for this rank. Surely. So அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். Like even Hari sir spoke about the same thing. Only if we take a pen and paper and write, அப்பதான் அது வருங்கிறத நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ஹவு யுவர் குரூப் 1 ப்ரிப்பரேஷன் என்றிச்சு. ஏன்னா இது ஐ பர்சனலி பிலீவ் அண்ட் ஈவன் ப்ரீவியஸ் இதில் ஹரி சாரும் அதை சொன்னார், இந்த குரூப் 1க்கு படிக்கிறதுனால யூபிஎஸ்சி என்ரிச் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஹவு வெல் குரூப் 1 ஹெல்ப் யூ இன் யூபிஎஸ்சி? ஓகே சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆட் அ பாயிண்ட். வைல் ரைட்டிங் மெயின்ஸ் யூ சூஸ் அ பென். ஒரு பென் சூஸ் பண்ணுங்க. அந்த பென் வந்து உங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து நம்ம ஓஎம்ஆரை தவிர வித் எல்லாத்துலேயும் அந்த பென் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் பாஸ்ட் 4 years ஐ ஹவ் பீன் யூசிங் பைலட் V7 சார். ஓகே. அந்த ஒரே ஒரு பென் சூஸ் இன் தி ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சூஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்தோடனே ஓரியன்டேஷன் கிளாஸ்ல இந்த பென்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்டோபர் 2021 சூஸ் பண்ணிட்டீங்க. அப்பவே சூஸ் பண்ணிட்டேன். சோ அதுலயே ஸ்டிக் பண்ணுங்க. ஒரு 10 நாள் 1 மாசம் கூட எடுத்துக்கோங்க. 4-5 பென் வாங்கி ட்ரையல் பண்ணுங்க. பட் இஃப் யூ ஆர் ஸ்டக் அதுலயே இருந்துக்கோங்க. அது கூட ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் மை ஸ்பீட் ஆஃப் ரைட்டிங். ஓகே. சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சோ சூசிங் a pen and using it for 4 வருஷமும் ஒரே பென். ஆமா சார். ஓகே, சூப்பர். குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் நீங்க கேட்ட மாதிரி டிஎன்பிஎஸ்சில வந்துட்டு ஃபேக்ட்ஸ் ஆர் தி பேசிஸ். நீங்க எந்த क्वेश्चन எழுதினாலும் நீங்க இயர்
ஆர்டிகல்ஸ் வாட் எவர் யூ ஹேவ் டு மென்ஷன் அதை மென்ஷன் பண்ணிடணும். அது வந்துட்டு யூபிஎஸ்சியில் அந்த அளவுக்கு வி won't give importance to facts. பட் நான் இதை படித்தது வந்துட்டு ஐ வில் அப்ளை இட் எவ்ரிவேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஜிஎஸ்லாம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் பற்றி இந்த வருஷம் ஒரு கொஷின் வந்துச்சு. அங்கே வந்து ஐ ரோட் மண்டகப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். Who else will know, sir? Okay, so because group 1 preparation. Yeah. மண்டகப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காஞ்சி கைலாசநாதா டெம்பிள், அந்த மாதிரி நமக்கு யூனிக் எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். எல்லாரும் மகாபலிபுரம் தான் எழுதுவாங்க நார்த்ல. எஸ், அதையும் எழுதுனேன் அண்ட் இதையும் எழுதுனது வாட் ஆர் திஸ் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எழுதுறாங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்கும். அண்ட் ஃபேக்ட்ஸ் சார், எந்த கொஸ்டின்லையுமே ஐ ஆட் அ ஃபேக்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு காலம் போட்டுட்டு I'll do that kind of அது குரூப் 1ல பண்ணுவோம். யூபிஎஸ்சிக்கு அது எழுதுனீங்க? யூபிஎஸ்சிக்கும் நான் எழுதுனேன். என்னவோ அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார் GS 2ல. ஸோ ஐ நோ பார்லிமெண்ட்ரி எஃபெக்டிவ்னஸ், எவ்வளோ பில்ஸ் இன் 1 hour, நமக்கு அந்த பிஆர்எஸோட ரிசர்ச் நான் எடுத்திருந்தேன். அந்த டேட்டாவை அப்படியே ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு ஐ ஹவ் ரிட்டன் வாட் எவர் ஐ லேர்ன்ட். இந்த ஸ்டைல் வந்து எனக்கு குரூப் 1 குரூப் 2ல இருந்து யூபிஎஸ்சிக்கு வந்தது சார். ஓகே. Actually, while presenting answer in answer sheet, presentationல group 1 presentationக்கு UPSC presentationக்கு differentiate பண்ணீங்களா? Where it was it same? I have differentiated sir, because இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ரொம்ப டயக்ராமேட்டிக்காக இருக்கக்கூடாது, ஃப்ளோ சார்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் யூபிஎஸ்சியில் யூ கேன் பி எக்ஸ்பிரசிவ் அண்ட் கிரியேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் வந்துட்டு ஐ ட்ரை டு இம்பைப் அட்லீஸ்ட் 1 diagram ஒரு ஃப்ளோ சார்ட் பெர் கொஸ்டின் சார். அது எப்படியாச்சும் சிலதுக்கு ஐ ஹேவ் ஸ்டாண்டர்ட் டயக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரஃபி, இப்போ அர்பனைசேஷன்னா இந்த மாதிரி அர்பன் அக்ளோமரேஷன் அப்படிலாம் டயக்ராம் வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சு ஈக்குவாலிட்டி ஈக்விட்டி, வில் ஹேவ் அ டயக்ராம் இல்லை சார். ஒரு பாக்ஸில் ஒரு பையன் இருப்பாங்க. I have used that diagram. You drew that? I draw that. Okay. Women equality, equity and empowerment வச்சு ஒரு question இருந்துச்சு. நான் அதை வந்து வரைஞ்சிட்டு I have explained what is equality and equity. Okay, அது எப்படி அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல டு draw that? Yes, அது வந்து stick diagram தான் சார். Okay, fine. I have drawn 3 boxes and stick diagram. அந்த மாதிரி அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா வரையணும் சார். இதெல்லாம் வரையலாமா அப்படிலாம் இல்லை. You can express anyway. அதுதான் மெயின்ஸ்ல நான் பண்ணதுன்னு நினைக்கிறேன் சார். Okay. What value additions you did in this particular attempt for mains? Okay sir. Sir, it varies subject wise. Generally வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஆட் பண்ணேன். whatever it is, data, examples, case studies. example in the sense ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் எக்ஸாம்பிள் எழுதுவேன். அது ஏதோ ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கலாம், ஸ்கீமாக இருக்கலாம், whatever it is, I'll add some examples. அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். எந்த ஒரு கவர்னன்ஸ் கொஷின், இப்போ ஹெல்த் வச்சு ஒரு கொஷின் வந்துச்சு, நான் வந்துட்டு இந்த மொஹல்லா ஹெல்த் கிளினிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ அதில் என்ன எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது, இது வந்து ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்ஸ் தான் நான் என்ரிச் பண்ணேன். ஐ யூஸ்ட் மெயின்ஸ் 365 அண்ட் பிரஹார் நோட்ஸ் ஆஃப் ஒன்லி ஐஏஎஸ். அது ரெண்டும் எனக்கு அந்த என்ரிச்மெண்ட் பார்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஐ எம் அட்டெண்டிங் 5 editorials of the week for past 3 years. about ஒரு 60லேருந்து நினைக்கிறேன் சார். 60th எடிஷன்லேருந்து நான் கண்டினியூஸாக அட்டெண்ட் பண்ணுறேன். More than 100 weeks. Yeah. And I will be attending it in offline mode. So அது வந்துட்டு it enrich me like anything. For example, நீங்கள் வந்து வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்ட்ஸ்னு ஒன்று எடுத்திருக்கீங்க. ஓகேயா, டெரரிசம் பற்றி எந்த நோட்ஸ் படித்தாலும் அந்த மென்ஷன் வந்து எனக்கு இருக்காது, எங்கேயுமே இருக்காது. பட் ஐ நோ தேட் இஸ் சம்திங். இப்போ ஜம்மு பற்றி செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஒரு கொஷின் வந்துச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் த வேல்யூ அடிஷன் தட் 5 editorials provided me sir. அண்ட் சில பில்ஸ் எது புதுசாக வந்தாலும் whatever you discuss, that is my notes for that bill எல்லாமே. So I'll complete it with the editorials notes. Okay. Since you have mentioned about it, I'll further elaborate. Okay. How an aspirant, like from faculty point of view, I am teaching editorials. நான் சொல்லுவேன் இது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக தான் அப்படின்னு. But most of the students who sit there and not everyone have used it in mains and gone it. So mains-ல how it was useful and how you utilized it. ஏன்னா இப்போ நீங்க சொல்றது வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த செஷன் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ஓகே இப்படி தான் இந்த செஷன் அப்ரோச் பண்ணணும். புரியுது. ஸோ ஹவு டு அப்ரோச் திஸ் செஷன் அண்ட் ஹவு யூ யூஸ்ட் இட், என்ன மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் நோட்ஸ் எடுக்கிறது தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு நோட் ஃபுல்லாக லைனாக எடுத்தேன் வீக்காக, இன்னொரு நோட்டில் சப்ஜெக்ட் வைஸ் எடுத்தேன். ஸோ நான் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சப்ஜெக்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறது இஸ் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு சொசைட்டி படித்து முடிச்சிட்டேன்னு வைங்க, உங்களோட சொசைட்டி பார்ட் எடுத்தனா விமன் இருக்கும், லைக் வந்துட்டு இப்போ வந்து ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதை ஒரு தடவை நான் திருப்பிட்டேன்னா ஐல் பி லைக் கம்ப்ளீட்டட். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் நான் மெயின்ஸில் ஆட் பண்ண எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இப்போ நான் GS 2 கவர்னன்ஸ் படிக்கிறேன்னா உங்களோட எடுப்பேன். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சில வேல்யூ அடிஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு தடவை பார்த்து ஐ டேக் இன் டு மை நோட்ஸ். இப்படி தான் அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் சார். அண்ட் வந்துட்டு அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். இப்போ அது யூடியூப்பில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வீடியோவை பார்த்துக்கலாம்,
வீடியோவை பார்த்துக்கலாம் தான் நினைப்பீங்களே தவிர பார்க்க மாட்டீங்க. பார்க்கணும் அண்ட் யூ மஸ்ட் டேக் நோட்ஸ். ஒரு தடவை தான் சார் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும். வீடியோவை திரும்ப பார்க்கறதுல எனக்கு இட்ஸ் நாட் மை பர்சனல் ஸ்டைல். யா, ஸோ நான் ஆஃப்லைனில் வரேன், அட்டன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கிறேன், எழுதுறேன், அதை ரிவைஸ் பண்ணுறேன். இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் சார். ஓகே, ஸோ யூ ஹேட் சிலபஸ் வைஸ் செக்ரிகேட்டட் நோட்ஸ் which you used to revise every time. Okay, fine. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் 100 எடிஷன்ஸ் வீக்ஸ் மேலே அது இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தோட ஃபேக்ட்ஸையும் அது இன்டர்னலைஸ் பண்ண முடிஞ்சுதா? எந்த அளவுக்கு அது வந்து வாஸ் இட் யூஸ்ஃபுல் இன் 2024? இப்போ நீங்கள் 2024ல இப்படி வச்சுக்கலாம். ஆஃப்டர் 2024 ஜூன் வாட் வாஸ் யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் எடிட்டோரியல்ஸ்? அது ரிவிஷனுக்கு என்ன பண்ணீங்க? அந்தந்த வாரமும் அட்டன் பண்ணீங்களா? என்னன்னா சார், எனக்கு வந்துட்டு செவிச்செல்வம்னு சொல்லுவாங்கல்ல சார், அதுல வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து நான் எடுத்த நோட்ஸே எனக்கு ஞாபகம் வரனாலும் நீங்க நின்று அங்க சொன்ன கதை எனக்கு ஞாபகம் வரும். அது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன் தட் இட் வாஸ் தட். இப்போ வந்து எனக்கு அந்த ஃபேக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலனாலும், இப்போ எல்ஜிபிடிக்கு பற்றி நீங்கள் ஒன்று எடுத்திருப்பீங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்துட்டு நம்மளை விட இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட நீங்கள் சொல்கிறப்போ கதைகள் வந்து நமக்கு வந்து இருக்கும் சார். இப்போ எல்ஜிபிடிக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்தால் எல்லாரும் ஜென்ரலாக எழுதுவாங்க. பட் ஐ ஆட் அ பாயிண்ட் தட் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எனக்கு வந்து ஒரு ஆவரேஜாக அந்த டேட்டா ஞாபகம் இருக்கும். இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு எழுதுறப்போ தட் இஸ் மை யூனிக் பாயிண்ட் சார். ஸோ அது வந்துட்டு ஒரு சொசைட்டல் இஷ்யூவாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறப்ப ஐ டேக் இட் அண்ட் அது வந்து ஒரு கதையாக என் மனசில் இருக்குது அண்ட் ஐ மேக் இட் இன்டு பாயிண்ட்ஸ் சார். ஓகே, so fine. Only if many aspirants who wrote mains, when they say this, then only I can also fine tune and convey it. Okay, yes, fine. Next வந்து இந்த ஜூன் டு இந்த அக்டோபர் வித்தின் இந்த ஜூன் டு செப்டம்பர் அப்பயும் நீங்க எடிட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களா? கண்டிப்பா சார். அந்த டைம்ல ஆல்சோ இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஓகே, ஃபைன், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் இப்போ வந்து மெயின்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து நிச்சயமா when you based on your rank and marks, it's obvious that you got very good marks in GS. Okay. So இந்த வருஷம் GSல there were many bouncer questions in exam hall, like we had winter, demographic winter, in the twister, இந்த மாதிரி நிறைய questions வந்துச்சு. How you handle these questions on the moment, ஏன்னா how would you handle that அந்த part? So first GS1 ஓட 20 questions நம்ம first 5 minutes கொடுப்பாங்கல்ல சார், அதில் பார்த்தாச்சு. ட்விஸ்டர் வந்து முட்டை போட்டு வச்சுட்டேன், நமக்கு தெரியாது. So I decided it is my 20th question. Okay. So first அடுத்த demographic winter என்னோட 19th question. இந்த டிசிஷன் நான் எடுத்துட்டேன். மித்த எல்லாத்தையும் நல்லா எழுதிட்டேன். டெமோகிராஃபிக் விண்டருக்கு வந்து யோசிச்சேன் என்னவா இருக்க முடியும். இப்போ கரண்ட் இதில் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் நமக்கு தெரியும். ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் சம்திங் லைக் எம்எஸ்எம்இ வின்டர், அந்த மாதிரி ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா எம்எஸ்எம்இலேருந்து கம்மியான அவுட்புட்ஸ் வர்ற டைம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ தாட் ஃபெர்டிலிட்டி ரேட் குறையுது. ப்ரிலிம்ஸ்லேயும் நமக்கு அதில் ஒரு கொஸ்டின் இருந்தது, இதுவாக தான் இருக்குன்னு ஒரு ரேண்டம் கெஸ், ஒரு ரேண்டம் நம்பிக்கை. ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் லைக் எனிதிங். இந்த கண்ட்ரீஸ்லாம் கம்மியாகுது, டெமோகிராஃபிக் டிவிடெண்டோட கிராஃப் போட்டு ஒரு பயங்கரமா தெரிஞ்சா எப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி நான் வந்துட்டு எழுதிட்டேன். ஆமாம் சார். ட்விஸ்டர்ஸ் இப்போ அதுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து கடைசி 5 minutes தான் இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் நான் நல்லா எழுதிட்டேன். முன்னாடிலாம் நான் நல்லா எழுதிட்டேன். ட்விஸ்டர் நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு 15 நிமிஷம் கொடுத்து ஒன்று யோசிச்சாலும் வராது. ஐ தாட் ஒன்று ஓஷனிக் சர்க்குலேஷனாக இருக்கணும், இல்லைனா அட்மாஸ்பியரில் இருக்க சர்க்குலேஷனாக இருக்கணும். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு ஓஷனிக் சர்க்குலேஷன் மாதிரி அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் மாதிரி ஒரு டெஃபினிஷன் ஒன்று நானும் உருவாக்கிட்டு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ மேப் வரைஞ்சேன். இதுக்கு மேலே இதில் கதை எழுதினா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணிச்சு. ஐ ஸ்ட்ரைக் அவுட். முக்கால் பக்கம் மட்டும் எழுதிட்டு மித்த 2 பக்கத்தை நான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். ஓகே, சோ இட்ஸ் நோ எல்லாமே ஃபில் அப் பண்ணனும் இல்ல, you are genuine too, but you wrote something. இப்போ ஒரு ஜியோகிராஃபி ஃபேக்கல்டி என்னோட அந்த கதையெல்லாம் படிச்சா என்ன நினைப்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஓகே, சோ நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சா எழுதலாம். பட் ஐ டோன்ட் நோ எனிதிங்ன்றப்ப ஐ டச்ட் இட் அண்ட் ஐ லெஃப்ட் சார். ஓகே, சோ அதர் பேப்பர்ஸ்க்கு இதே மாதிரி தான் போச்சு. இதே மாதிரி தான். சோ அந்த டோல் கேட் பத்தி ஒரு क्वेश्चन டோல் கேட் அதுதான் என்னோட கடைசி क्वेश्चन. நான் ஆஸ்ட்ராய்டு. யா ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இந்த மெயின்ஸ்ல இப்போ வந்து இந்த 3 ஹவர்ஸ்க்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்களா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு? இந்த டைம்க்குள்ள இது முடிக்கணும், இந்த டைம்க்குள்ள இது முடிக்கணும். யூசுவலாக வந்துட்டு 15 மார்க்ஸ் எழுதிட்டு 10 மார்க்ஸ் வர சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி வைக்கல. 1 ஹவர்ல 10 மார்க்ஸ் எழுதணும் அப்படின்னு வச்சிருப்பேன். 1 ஹவர்ல 10 marks அப்படி வச்சிருப்பேன். 6 minutes per question. Yeah. It will take about 1 hour 5 minutes or 7 minutes ஆயிடும். ஆனா நம்ம 1 hour னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணனும். என்ன சொல்லனா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஒரு இஷ்யூ இருக்கு சார். முதல் क्वेश्चन 15 நிமிஷம் எழுதுவோம் 10 மார்க்ல. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிட கூடாது. அதுதான் ஒரு பெரிய you go in order தான். ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन எவ்வளவு டைம் எடுத்து எழுதுனீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்துட்டு கொஞ்சம் டைம் யூசுவலா எடுத்துரும் சார். 6 minutes னு வைக்கிறோம்னா 10 minutes எடுத்துரும். ஏன்னா நமக்கு அந்த ஃப்ளோ அது எல்லாமே வர்றதுக்கு அடுத்ததுல ஐ வில் மேனேஜ் சார். நான் எப்படியும் நமக்கு ஒரு क्वेश्चन பவுன்சர் இருக்கு. அந்த क्वेश्चनக்கு 5 நிமிஷம் நான் வச்சிட்டேன்னா மித்தத நான் கம்ஃபர்ட்டபிளா எழுதிடுவேன் சார். ஓகே, 15 அப்போ இதுக்கு 1 hour 10 minutes அப்படினா what was your time for 15 marks? 15 marksக்கு வந்துட்டு ஒரு 11 minutes
Okay, actually 7 and 10ங்கிறது conventional timing. Yeah. You subtracted 1 minute here and gave 1 minute there. 1 minute there. Okay, what was the reason for that? ஏன்னா 15 மார்க் 3 பேஜ் எழுதணும். எனக்கு கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ண அதிக நேரம் தேவைப்படும். ஏன்னா நம்ம கேட்டிருக்கதை மட்டும் எழுத முடியாது. We have to add which is relevant. So அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. Sometimes 13-14 minutes கூட ஆகும் யோசிச்சு எழுதுற क्वेश्चंஸ்க்கு. I don't have a standard time for each question, sir. நல்லா தெரிஞ்ச क्वेश्चन சீக்கிரம், சுத்தமா தெரியாத கொஞ்சம் ரொம்ப கம்மியான டைம் அண்ட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றதுக்கு I'll take more time. 15 minutes கூட நான் சில 15 மார்க்ஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி it depends. Okay, fine. So what was your essay strategy? Essay எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? And add a point about the code based essays which aspirants are terrified. Okay, sir. Sir, essayக்கு வந்துட்டு I have attended a full course under Mr. Vivekanandan sir. I thank sir here. அவர் வந்துட்டு கிராமர்ல இருந்து லைக் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக்கிங், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயுமே he groomed us. ஒரு பேட்ச் ஆஃப் 10 people அவர்கிட்ட நாங்கள் படித்தோம். ஸோ he made us write weekly one essay. எப்படின்னா 2.5 years we have been writing. Every week I know you will be writing essay. Essay. And he'll correct it. He'll call us, give it 20 minutes full review. ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதை நீங்கள் இப்படி கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்துருக்கணும். பிரெயின் ஸ்டார்மிங்க்கே ஒரு 2-3 classes எங்களுக்கு வந்து வச்சாரு. இட் வாஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ கோட் பேஸ்ட் எஸ்ஸே என்னன்னா, அந்த கோட்டுக்குள்ளே ஒரு மையப்புள்ளி இருக்கும் சார். அது வந்துட்டு அதை ஒன்றை கிராக் பண்ணிட்டோன்னா அது நம்மளால் எழுதிட முடியும். ஐ கான்ட் ஜென்ரலைஸ் இட். இட் டிஃபர்ஸ் ஃபார் கோட் அண்ட் எஸ்ஏ செலெக்ஷன் மேட்டர்ஸ் சார். நம்ம வித்தியாசமாக செலக்ட் பண்ணணும்லாம் இல்லை, நம்ம எதை நல்லா எழுதுவோமோ அதை செலக்ட் பண்ணணும். ஐ சோஸ் வெரி சிம்பிள் ப்ராம்ப்ட்ஸ் லாஸ்ட் டைம் சார். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துட்டு ஒரு படிக்கிறவங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு பர்சன் படிக்கிற மாதிரி எழுதணும். ரொம்ப நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக எழுதணும் அப்படிலாம் இல்லை சார். ஒரு நார்மலாக நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் படிக்க தெரிஞ்ச பேரண்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு ஒரு எஸ்ஸே எழுதுனா போதும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு சார். ஏதாவது எஸ்ஸேக்கு ஹேக்ஸ், இந்த கோட் பேஸ்ட் எஸ்ஸேக்கு ஹேக்ஸ் வச்சுருந்தீங்களா? கோட் பேஸ்ட் எஸ்ஸேஸ்க்கு வந்துட்டு ஐ வில் சி வாட் டிஃப்ரெண்ட் ஐ கேன் கிவ். அது ஒன்று தான் சார் நான் யோசிப்பேன். எனக்கு இப்போ எந்த கோட்டும் லைக் ஸ்ட்ரைக் ஆகல. இன்ட்ரோடக்ஷனுக்கு இப்படி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தேன், ஓகே, அனெக்டோட்ஸ் வச்சிருந்தேன், கன்க்ளூஷனுக்கு இப்படி வச்சிருந்தேன். நான் அனெக்டோட்ஸ் எழுதுவீங்களா, போயம் எழுதுவீங்களா, அந்த மாதிரி கேட்குறேன். நான் வந்து போயம்லாம் எழுத மாட்டேன் சார். நான் அனெக்டோட்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 எஸ்ஸே எழுதணும் இல்லையா சார். ஒன்றுக்கு அனெக்டோட்னு வச்சுப்பேன், ஒன்றுக்கு எக்ஸ்பிளைனிங் த கோட் அப்படின்னு வச்சுப்பேன். இதுதான் என்னோட டெம்ப்ளேட். ஏன்னா 2க்குமே எழுதணும்னா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ எஸ்ஸேக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ தேர் இஸ் அ குரூப் இல்லை சார் டெலிகிராமில், மீம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம்பிள்ஸ் குரூப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். நான் வந்துட்டு போர் அடிக்கிறப்பெல்லாம் என் ப்ரிப்பரேஷனில் ஐ டேக் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் இட். ஸோ அதில் சக்ஸஸ் ஆன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஃபெயிலியர் ஆன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் வித்தியாசமாக எடுத்து வச்சிருந்தேன். கண்டிப்பாக அதை கொண்டு வந்து அந்த கோட்குள்ளே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ தட் வாஸ் மை இன்ட்ரோடக்ஷன், தட் வாஸ் மை எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஓகே. கோட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் எஸ் சொல்லலாம், நோ சொல்லலாம் அந்த கோட்டுக்கு. ஆனால் எஸ் எடுத்துட்டா ஐ கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட் டு எஸ். கடைசியாக கொஞ்சமாக அந்த நோ கொடுத்து நான் முடிச்சிருவேன். நோன் எடுத்தா ஐ கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட் டு நோ. தட் இஸ் மை ஸ்டைல் சார். ஓகே. இதுலயே நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க. பேலன்ஸ்டா எழுதுங்க அப்படின்னு இல்லாம you have with do with conviction it matters. It's good that you mentioned the UPSC examples. ஏன்னா அது என்னதுன்னா, எப்பப்பெல்லாம் எக்ஸாம்பிள் கிடைக்குதோ அங்க அதை அனுப்பி அங்க சேவ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ தட்ஸ் அ குட் பாயிண்ட். ஸோ எஸ்ஏக்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ் இப்போ நீங்க விவேக் சார் கிளாஸ் போனது இட் வாஸ் இன் 2022-23 ஐ ரிமெம்பர். இந்த பர்టిక్యులர் அட்டெம்ப்ட்ல வாட் வாஸ் யுவர் வீக்லி எஸ்ஏ ஸ்ட்ராட்டஜி? எத்தனை வீக்லி ஒன்னு எழுதுனீங்களா? வீக்லி ஒன்னு எழுதுனேன். அங்க நான் முதல்வன்ல எழுதிட்டீங்க? நான் முதல்வன்ல நான் எஸ்ஏ மட்டும் எடுத்துக்கல சார். நான் கம்ப்ளீட்டா சார் கிட்டே போயிட்டேன். விவேக் சாரோட எஸ்ஏ தான் எழுதுனீங்க? ஆமா, கம்ப்ளீட்டா விவேக் சாரோட எஸ்ஏ எழுதுனேன். ஐ ஸ்கேன் அண்ட் சென்ட் ஹிம், ஹில் கால் அண்ட் கிவ் ஹிஸ் ஃபீட்பேக்ஸ். சோ ஹி மோட்டிவேட்டட் மீ அ லாட். ஸோ என்னோட பர்சனல் ஸ்டைல் என்னன்னு சாருக்கு தெரியும். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா சப்ஹெட்டிங்ஸ். ஸோ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறத ஹீ தாட் மீ. ஸோ உனக்கு சில விஷயம் வரல, நீ வந்துட்டு அதை ஒத்துக்கணும். சில விஷயம் வருது, எக்ஸாம்பிள் சப்ஹெட்டிங், அதை இன்னும் என்ரிச் பண்ணு அப்படின்றதெல்லாம் எனக்கு சொன்னது வந்துட்டு சார். ஸோ ஐ தேங்க் ஹிம் ஃபார் தட். ஓகே. ஸோ எஸ்ஏக்கு வந்து யூ ஹவ் டன் அ வெரி குட் பிளானிங். நெக்ஸ்ட் வந்து த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் மெயின்ஸ் வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸ்ங்கிறது ஒரு பேப்பர். வாட் வாஸ் யுவர் எத்திக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹவ் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட்? அதுக்கு நோட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பண்ணிட்டீங்களா இல்லை எப்படி போச்சு அதோட ஜர்னி? ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பிரபாகரன் சார் எனக்கு எத்திக்ஸ் எடுத்தாரு. அவர் ஒரு ஸ்டாட்டிக் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டாரு. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் படித்து எழுதி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அட்டெம்ப்ட்ல ஃபோரமோட ரெட் புக் அதை வந்து நான் ரெஃபர் பண்ணி டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபைனலா பிடிஎஃப் பாத்தீங்களா, பிரிண்ட் போட்டீங்களா? பிரிண்ட் போட்டு படிச்சேன். ஐ நாட் a PDF person. That's okay, fine. I love hard copies. Okay. So அத பிரிண்ட் போட்டு அதுல இருந்து டெஃபினிஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். பட் என்னன்னா அந்த 3 monthsல எனக்கு எத்திக்ஸ்க்கு அந்த ஃபுல் இத உட்கார்ந்து என்னால படிக்க முடியாது. I did skimming
அண்ட் ஐ சூஸ் வாட் எவர் இஸ் ஹைலைட்டட் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மெட்டா ஏஐ ஹெல்ப் மீ அலாட் ஃபார் எதிக்ஸ். ஓகே ஏஐ இதோட வாஸ்கிங். ஓகே மெட்டா ஏஐனா வாட்ஸ்அப்ல கேப்பீங்களா? வாட்ஸ்அப்ல கேப்பேன் சார். ஓகே எப்படி கேப்பீங்க? ஐ ஃபைன் டியூன்ட் ஹிம். நான் வந்துட்டு யூபிஎஸ்சி ஹிம் தானா அவரு? ஐ கேவ் a name. ஓகே ஃபைன். சோ ஓகே நான் வந்துட்டு நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றேன், மெயின்ஸ்ல எத்திக்ஸ் எழுதுறேன். இப்போ எனக்கு வந்து நீ எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து கொடுக்கணும், நான் அவனை வந்து ஃபைன் டியூன் பண்ணிடுவேன். தென் நான் வந்துட்டு ஐ லாஸ்க் இந்த ஃபீல்டில் எனக்கு நல்ல எத்திக்கலான பர்சன் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா இது ரிலேட்டடாக யாராவது ஃபிலாசபர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஹீல் பிக் அண்ட் கிவ் மீ ஃபிலாசபர்ஸ். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். ஐ வாஸ் கிளியர் தட் நல்ல இன்ட்ரடக்ஷன், ஒரு நல்ல கோட்டோ இல்லை ப்ராப்பர் டெஃபினிஷனோ அது கொடுத்து வித் தி நேம் ஹூ கேவ் த டெஃபினிஷன் இது நான் வந்து ஒர்க் பண்ணேன் சார். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 இதுக்கு தான் நமக்கு டெஃபினிஷன் தேவை. ஐ ஹவ் மெமரைஸ் த டெஃபினிஷன்ஸ் வித் தி நேம், அது வந்து தேவைப்படுது வித் த ஃபிலாசபர் நேம். அதுக்கப்புறம் வெரி குட் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் கன்க்ளூஷன் ஆர் அ கோட் ஃபார் கன்க்ளூஷன். எத்திக்ஸ்க்குன்னு ஒரு டாப்பிக்கும் என்கிட்ட கோட்ஸ் இருந்துச்சு. ஓகே யூ மேட் a quote. Quote எப்படி வர்க் பண்ணீங்க? Sir, ரெடிமேட் ரோட்டா மெட்டாவா? மெட்டா தான். சோ வந்துட்டு ஐ அம் ஸ்டடிங் அபௌட் ஆப்டிட்யூட், கிவ் a good quote for aptitudeனா அந்த கோட்ஸ் வரும். அதுல எனக்கு எது சிம்பிளா அண்ட் நல்லா இருக்கும் அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷனுக்கு இது சார். அதுக்கப்புறம் என்ன படிக்கிறனோ அதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் கேட்பேன். ஐ ட்ரை டு ஆட் மித்தாலஜிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்போர்ட்ஸ், கொஞ்சம் டைவர்ஸாக போகணும். ஃபுல்லாக சிவில் சர்வன்ஸே அப்படியே இல்லாமல் சிவில் சர்வன்ஸ்லேயே ஐஏஎஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஈவன் போஸ்ட்மேன் இஸ் சிவில் சர்வன்ட். அந்த மாதிரி டைவர்ஸாக ஒரு 5 எக்ஸாம்பிள், ரொம்ப போக வேணாம். அது மெட்டாவே கொடுத்தாங்க. அண்ட் நம்மளோட betterindia.com அதுல இருந்து சிவில் சர்வன்ஸ் பிக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்குலாம் நம்ம மீம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்பிள்ஸ் தான் சார். ஸோ இந்த மாதிரி டைவர்ஸா எடுத்து ஒரு 10-15 எக்ஸாம்பிள் போதும். அந்த எக்ஸாம்பிள் ஃபோபியால மாட்டிக்க கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் வித்தியாசமா எக்ஸாம்பிள்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு 15 எக்ஸாம்பிள்ஸ் அதை மாத்தி யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சாவே போதும் சார். ஓகே ஃபைன். வாட் வாஸ் யுவர் அப்ரோச்? நீங்க இப்போ ஃபோரம் புக்கு, மெட்டா ஏஐ, இன்டர்நெட் இதை தாண்டி எதுவும் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எதுவும் பார்க்கல? எத்திக்ஸ் நோ சார். ஓகே ஃபைன். திஸ் இஸ் வெரி குட் திங். Did you make separate notes, handwritten notes for ethics? Sir, as I said, I had a static notes. Static notes இருந்துச்சு. பிரபாகரன் சார் இருந்தது, நீங்களும் ஒன்னு எடுத்தீங்க. என்னோட நோட்ஸ் எப்படினா சார் A3 சைஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா சார்? A3 அதுல 2 பேப்பர்ல என்னோட எத்திக்ஸ் நோட்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஒரு A3 ல 2 பேப்பர்ல முடிஞ்சிச்சு. 2 பேப்பர்ல நான் so that you can revise quickly. Yeah. Attitude, definition, அது கொடுத்தவங்க பேரு, 2 எக்ஸாம்பிள், ஒரு கோட், ஒரு சின்ன டப்பா, இவ்வளவுதான். ஏன்னா மித்த எல்லாமே நம்ம தான் சார் எழுதணும். Why you chose A3? எனக்கு வந்து 2 பேப்பர்ல முடியணும். ஓகே. A4னா ஒரு 5-6 பேப்பர். எனக்கு மென்டலி ஐ நீட் a satisfaction. ஓகே. சோ ஐ chose A3 பேப்பர். எனக்கு எப்படின்னா அந்த எத்திக்ஸ்க்கு நமக்கு வந்து அந்த முன்னாடி அந்த மதியம் மட்டும் இருக்கும் இல்லையா சார், அந்த 1 மணி நேரம் நான் அதை திருப்பிட்டு போகணும். அப்பதான் எனக்கு கோட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் இருக்கும். சரி எப்படினாலும் நம்ம ஆட்டிடியூட் படிச்சா ஆட்டிடியூட்னா என்னன்னு நம்மள கேட்க போறது இல்லை. கொஸ்டின்ஸ் ஆர் அவுட் ஆஃப் பாக்ஸ். எனக்கு என்ன தெரியணும்னா டெஃபினிஷனும் எக்ஸாம்பிளும் கோட்டும் தெரியணும். ஸோ இது 3 மட்டும் எழுதி ஒரு குட்டி பாக்ஸஸ்ல ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை எத்திக்ஸ். 2 A3 ஷீட், அவ்வளவுதான் என்னோட. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி மாணவர் செல்வங்களுக்காக கொடுப்பீங்களா? டெஃபினெட்லி சார். ஓகே ஃபைன், நம்ம போட்டுருவோம் கண்டிப்பா. ஸோ பிடிஎஃப்ஸ் நாங்கள் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா டாப்பர்ஸ்னா தே வில் சூன் ஸ்டார்ட் அ டெலிகிராம் சேனல் அண்ட் அப்லோட் பிடிஎஃப். நீங்கள் பிடிஎஃப் கொடுங்க, போட்டுடலாம். ஷியோர் சார். நெக்ஸ்ட் வந்து மெட்டா ஏ. ஸோ எக்ஸப்ட் ஃபார் எத்திக்ஸ் ஹவு மச் யூ யூஸ் தி ஏ? இந்த அட்டெம்ப்ட் வந்து ஐ பர்சனலி ஃபீல் 2023 and not 2024 is considered to be AI attempts and more 2024. ஏன்னா 2023 தான் early stage of ChatGPT. இந்த attempt வந்து AI attempt நான் நினைக்கிறேன். ஏன்னா we use a lot of AI. So மெட்டா தவிர வேற ஏதாவது பார்த்தீங்களா? or how much you used எத்திக்ஸ் தவிர வேற எதுக்கெல்லாம் அதை பாத்தீங்க? ஓகே சார், எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் சார். ஃபேக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபேக்ட்ஸ்க்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் AI. சோ நான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கு அண்ட் கேஸ் ஸ்டடி. இப்போ நான் ஏதாவது கேஸ் ஸ்டடி பார்த்துட்டேன்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்டா இட் வில் கிவ் அ சம்மரி. நான் ஒரு பெரிய காலம் உட்காந்து படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்க தேவையில்லை. கிவ் மீ 3 லைன் சம்மரி அப்படின்னு சொன்னா 3 லைன் சம்மரியில வந்துட்டு நமக்கு மெட்டா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அண்ட் எஸ்ஏக்குமே சேம் சப்ஹெட்டிங். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல சப்ஹெட்டிங் வந்துட்டு யூ சஜஸ்ட் மீனா இட் சஜஸ்ட் சப்ஹெட்டிங். ஓகே, யூ ஆர் வெரி லாயல் டு மெட்டா. யா நாட் அபௌட் ChatGPT, Perplexity, Gemini எல்லாம் போல. ஓகே, because ஈஸிலி accessible. வாட்ஸ்அப்னால. யா வாட்ஸ்அப்னால. சோ ஐ யூஸ். தட்ஸ் a good thing. ஏனா இல்ல ஏதாவது ப்ராம்ப்ட் ஏதாவது சஜஷன் பண்ணுவீங்களா ஸ்டூடண்ட்ஸ்? என்ன மாதிரி சார்? லைக் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணா இது இப்படி கொடுக்குது, இந்த ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எத்திக்ஸ்க்கு கேட்கும்போது ஒரு மாதிரி கொடுத்துச்சு சார். நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் வந்து எத்திக்ஸ் யூபிஎஸ்சில கொடுக்க போறேன். எனக்கு வந்து டெஃபினிஷன் நீ கொடுக்கணும், எக்ஸாம்பிள் கொடுக்கணும், ஃபிலாசபர்ஸ் நேம், வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் நேம் கொடுக்கணும், இந்தியன் ஃபிலாசபர்ஸ் நேம் கொடுக்கணும். ஒரு கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தேன் ஒண்ணா. அப்புறம் ஒரு கட்டத்துல இப்ப நான் கேட்டேன்னா he'll give a definition, Indian philosophers. He understood you. Yeah, Western philosophers,
வே ஃபார்வர்ட் என்னென்ன வேணுமோ ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துரும். ஸோ ஐ திங்க் ஏஐ வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு தடவை நீங்கள் என்னென்ன வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா அதுவே புரிஞ்சுட்டு இட் வில் கிவ் யூ வாட் யூ வாண்ட். ஆக்சுவலி ஐ அம் பிளானிங் டு டூ அ செஷன் ஃபார் ஹவு டு யூஸ் ஏஐ ஃபார் யூபிஎஸ்சி. அது நிச்சயமா நம்ம பண்ணணும். கண்டிப்பா சார். ஸோ எக்ஸாக்ட்லி உங்க மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்த்துட்டீங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் அக்ரி ஆப்ஷனல். உங்க ஆப்ஷனல் பற்றி வி ஹாவ் டு டிஸ்கஸ். ஓகே. ஸோ ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் வாட் வாஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி? அதை எப்படி 3 years ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்களுடைய மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். ஓகே சார். ஸோ நான் வந்து அக்ரி கிராஜுவேட்டுன்றதுனால எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து காலேஜில் இருந்துச்சு. நான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் 2 yearsல வந்துட்டு அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. ஏன்னா டைம் இருக்கிறப்பெல்லாம் Group 2 மெயின்ஸுக்கும் Group 1 மெயின்ஸுக்கும் நான் படிச்சுட்டு இருந்துட்டேன். ஸோ யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் பிஃபோர் திஸ் 2024 years. ஏன்னா எனக்கு அந்த கரெக்டாக ஆப்ஷனலுக்குன்னு நம்ம ஒரு டைம் வைப்போம் இல்லையா சார், அப்போ எனக்கு Group 2வும் Group 1ம் இருந்துச்சு. when I cleared I was very much afraid about optional. ஏன்னா நம்மக்கிட்ட இதுக்குன்னு ஒரு நோட்ஸ் இல்லை, இதுக்குன்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் இல்லை. பட் ஐ ஹேட் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு he's agriculture optional. முந்தின வருஷம் he gave his mains. ஸோ வந்துட்டு no people give their notes like that. He is such a good friend who didn't have any ego or any எதுவுமே இல்லாத ஒரு ஃப்ரெண்ட். ஸோ he gave me his notes. உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தான், அந்த நோட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தான். என்னோட பேப்பர்ஸ் எவாலுவேட் பண்ணி கொடுத்தான். என்னோட கம்ப்ளீட் மென்டார் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு இஸ் தினேஷ்காந்த். ஸோ எனக்கு நோட்ஸ், பேப்பர் எவாலுவேஷன், வேல்யூ அடிஷன் எல்லாமே அவன் தான். என்டையர் அக்ரி ஆப்ஷன் இஸ் தினேஷ்காந்த் உடைய இதுதான். நோட்ஸ் வந்து அவரோட நோட்ஸே ஃபுல்லா பார்த்துட்டீங்க. he had the full notes. ஓகே, நோட்ஸ் கொடுத்து அது என்னன்னு கூட சொல்லி, ஏன்னா அடுத்தவங்களோட நோட்ஸ் நமக்கு புரியாது. கண்டிப்பா அவர் கூடவே இருந்து அது என்னன்னு எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டதுனால அது வந்து பெட்டரா இருந்திருக்கு. ஸோ அக்ரி ஆப்ஷனலுக்கு நீங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணீங்க. எனக்கு ஒன்று என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி அக்ரி கிராஜுவேட்ஸ் அக்ரி ஆப்ஷனல் எடுப்பாங்க. அக்ரி கிராஜுவேஷன்ல படிச்ச விஷயங்கள் ஹவு வாஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன்? ஓகே. ஸோ அக்ரி கிராஜுவேஷனில் நம்ம படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸோட கம்பைலேஷன் தான் அக்ரி ஆப்ஷனல் சிலபஸ் சார். ஸோ என்னோட காலேஜ் நோட்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் சர்டன் பார்ட்ஸ் வேறு என்னோட ஃப்ரெண்டோட நோட்ஸ் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணணும். நான் என்னோட காலேஜ் நோட்ஸை தான் ரெஃபர் பண்ணேன். ஐ ஹேட் தெம் சேஃப்லி ஃபார் மை ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த நோட்ஸ் வந்துட்டு இட் வாஸ் வெரி குட். நம்ம டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் மெட்டீரியல் தான் நமக்கு கொடுப்பாங்க. இட் வாஸ் அ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் ஃபாலோட் இன் த்ரூ அவுட் இந்தியா. ஆமா ஆமா சார். ஸோ கோர்ஸ்னு சொல்லி நமக்கு இன்டர்நெட்லேயே டிஎன்ஏயோட மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ தே ஆர் த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, அப்ப அக்ரி ஆப்ஷனலுக்கு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் நம்ம டிஎன்ஏயோட பிடிஎஃப்ஸ் சொல்லலாம். எஸ் எஸ். ஓகே, வெரி குட். ஸோ அக்ரி ஆப்ஷனலுக்கு ஸ்பெசிஃபிக் புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்லாம் இல்லாமல் யூ ரெஃபர்ட் கம்ப்ளீட்லி யுவர் நோட்ஸ் அண்ட் டிஎன்ஏ. ஆமாம் ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ அக்ரி ஆப்ஷனோட இந்த வருஷத்தோட டெஸ்ட் சீரிஸ் எப்படி போச்சு? அதுக்கு என்ன அப்ரோச் வச்சிருந்தீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் அக்ரி டெஸ்ட் சீரிஸ் எழுதுனீங்களா? ஆமாம் சார். நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் 2 attemptsல எனக்கு அதுக்கான டைம் என்னால் கொடுக்க முடியல. இதில் வந்துட்டு நான் எஸ்டிஏல இருந்தேன், ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில். டெய்லி 5 questions நான் எழுதினேன். அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் என்கிட்ட இருந்தது. அண்ட் வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் there were 2 full marks. ஸோ அந்த எல்லாத்தோட ஆன்சர்ஸ் தான் என்னோட நோட்ஸாக எனக்கு யூஸ் ஆச்சு சார். டெய்லி 5 questions நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம படிச்சுட்டு போய் எழுதுவோம். ஸோ அப்படியே வந்துட்டு பிவைக்யூ ஃபுல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆல் தி क्वेश्चंस ஆர் மோஸ்ட்லி பிவைக்யூ. ஆமாம். ஸோ ஐ தேங்க் நான் முதல்வன் டீம் ஃபார் தட் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபார் அக்ரி ஆப்ஷனல் யூ ஹவ் டேக்கன் ஃபர்ஸ்ட் டைம் நோ. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், இதை நான் இங்கே ரீஐட்ரேட் பண்ணுறேன்னா, மெனி ஆஸ்பிரன்ட் they wouldn't have studied well in optional படிச்சிருக்க மாட்டோம், நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டோம், தேர்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போறோம், ஆப்ஷனல் படிக்கலையேங்கிற ஒரு இன்செக்யூரிட்டிலே ப்ரிலிம்ஸ்க்கு பயப்படுறாங்க. ஸோ வாட் ஐ வுட் லைக் டு டெல் இஸ், ஆப்ஷனல் சரியா படிக்கலனாலும் பரவாயில்ல, மெயின் சரியா படிச்சு இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ரிலிம்ஸை கான்ஃபிடென்ட்டா மெயின்ஸ் என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு கொடுங்க. ஏன்னா மிச்சம் இருக்கிற டேஸ்ல we can plan out. அந்த 70 days 80 days அதுக்குன்னு உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சிடலாம். ஏன்னா அதுதான் இப்போ இவங்க வந்து அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் this 125 has come அப்படின்னா we have to understand it. It's all about how we pursue and what is the confidence level. Yes, sir. So agri optionally you took PYQ analysis and நான் முதல்வன் டீமோட அந்த effort was very good, very nice. Next வந்து agri optionalலே வந்து very factual, vast syllabus. இது வந்து படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களே. What is your take on this and how would you see அக்ரி கிராஜுவேட்ஸ் தான் இதுக்கு வரணுமா இல்லை நான் அக்ரி கிராஜுவேட்ஸும் வரலாமா? 2 questions. ஓகே சார். சார் கண்டிப்பாக அக்ரி வந்து ஒரு வாஸ்ட் சிலபஸ். ஏன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி டைனமிக் அண்ட் அதில் நமக்கு நிறையா இருக்குது, சாயில், சீடு அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக வாஸ்ட். பட் ஃபார் அன் அக்ரி கிராஜுவேட் இட் இஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் வாட் தே ஹவ் ஸ்டடிட் இன் தேர் 4-year கிராஜுவேஷன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியும் வித்தின் தட் டைம். ஆனால் நான் அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட்ரி, ஹார்டிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி அவங்களுக்கெல்லாம் எய்தர் ஃபர்ஸ்ட் பேப்பர் இல்லைனா செகண்ட் பேப்பர் சிமிலராக இருக்கும்.
ஸோ இன்னும் ஒரு பேப்பருக்கு தான் அவங்க புதுசாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இட் வில் பி கம்ஃபர்டபுள். ஆனால் இது எந்த சயின்ஸ் ரிலேட்டட்லேயுமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் சார் இருக்கும். ஐ ஒன்ட் சஜஸ்ட் அக்ரி ஆப்ஷனல் ஃபார் தெம். ஓகே, இன்னொரு விஷயம் அக்ரி ஆப்ஷனல் பற்றி கேட்கணும். எல்லா அக்ரி ஆப்ஷனலும் ஐஏஎஸ் ஆயிடுறாங்களே, அது எப்படி? எல்லாம் சர்வீஸ் வாங்கிடுறாங்களே, அக்ரி ஆப்ஷனலுக்கும் யூபிஎஸ்சிக்குள்ள இருக்க லிங்க் என்ன? ஓகே சார். ஆனால் இந்த தடவை பார்த்தோன்னா நியர்லி 40 மெம்பர்ஸ் எஸ்டிஏல மெயின்ஸ்க்கு அக்ரியில் படிச்சாங்க. பட் 8 தான் வந்துட்டு இதில் என்ன அக்ரி எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கேருந்து ஸ்டெம் ஆகுது? சார் ஐசிஇ டெஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அக்ரி கிராஜுவேட்ஸ் சார். ஓகே, உண்மையை சொல்லணும்னா அதுவும் பாய்ஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் நிறைய ஜாப்ஸ் இருக்கும் சார், சீட் கம்பெனி, ஃபெர்டிலைசர் கம்பெனி. பட் தே ஓன்ட் ப்ரிஃபர் கேர்ள்ஸ், ஏன்னா அது ஃபீல்டாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மெனி கேர்ள்ஸ் ஆர் நம்ம படித்த அக்ரி கிராஜுவேஷனுக்கு ஒரு நல்ல ஜாப் அப்படின்னு பார்க்குறப்ப தே சூஸ் சிவில் சர்வீசஸ். ஓகே ஃபைன். ஐ தாட் இறையன்பு சார் அண்ட் சைலேந்தர் பாபு சார் தான் மோட்டிவேஷன் அப்படின்னு. கண்டிப்பாக அதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஏன்னா அக்ரினாலே அவங்க 2 பேர் தான் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்ரி ஆப்ஷனல் இஸ் கண்டெம்பரரி சப்ஜெக்ட் ஆப்ஷனல். இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, ஏன்னா அக்ரி இஸ் இவால்விங் ஒன். ஹவு யூ யூஸ்ட் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ஆப்ஷனல்? ஏன்னா ஒரு ஜிஎஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஆப்ஷனல் மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி படிக்கிறது? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அக்ரியில் பார்த்தோன்னா சில பார்ட் வெரி டெக்னிக்கல் அண்ட் தே ஆர் ஸ்டாட்டிக். ஆனால் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ரைஸில் ப்ரொடக்ஷன், ரைஸில் நியூ மெத்தட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி ஸ்டாட்டிக் படிக்கிறப்போ இப்போ எவ்வளோ ஆர்கானிக் ஏரியா இருக்குது, ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, இந்தியாவோட ரேங்க் என்ன, இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2ல் பார்த்தோன்னா வில் பி ஸ்டடிங் ஜெனட்டிக்ஸ், ப்ரீடிங், சீட் டெக்னாலஜி. அப்போது இப்போ ஐசிஆரில் ரிலீஸ் பண்ணியிருக்க நியூ வெரைட்டிஸ் என்னென்ன, ஜெனட்டிக்ஸில் என்னென்ன மாதிரி ப்ரீடிங் பண்ணி என்னென்ன கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வச்சுக்கக்கூடாது, ஒரு 4-5 நியூ வெரைட்டிஸை வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோன்னா போதும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ரிச்மெண்ட்க்கு வாட் வாஸ் யுவர் சோர்ஸ்? எனி சோர்ஸ் இருந்துச்சா, இல்லை பிடி தான் பார்த்தீங்களா, இல்லை ஜென்ரலாக ஏதாவது சோர்ஸ்? ஜென்ரலாக வந்துட்டு நியூஸ் வரும் இல்லையா சார், அந்த கிளிப்பிங்ஸ்லேருந்து மை ஃப்ரெண்ட் யூஸ் டு ஷேர் மீ அண்ட் கனகராஜ் சார் சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 2த்தையும் வச்சு தான் சார் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ யூ டாக்ட் அபவுட் யுவர் டயக்ராம் ஸ்கில்ஸ். அதாவது நீங்கள் உங்களுடைய டேஃப்லேயே வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சிட்டீங்க, ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டாலங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுங்கிறது இருக்கிறது ஜிஎஸ்லியுமே ஆப்ஷனல். ஜென்ரலாகவே ஹவு யூ brought in your skills as a good artist while writing answers? As I said, I'll draw at least one diagram for a question. ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாட்டேன். ஓகே, ஜிஎஸ்லியுமே 20லியுமே எவ்வளோ முடியுமோ ஒரு டயக்ராம், ஒரு அட்லீஸ்ட் 17லயாவது நான் வந்துட்டு ஏதாவது டயக்ராமோ இல்லை ஃப்ளோ சார்ட்டோ நான் வரைஞ்சேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் டயக்ராம்ஸ். எஸ் சார், அக்ரியில் தெர் இஸ் அ வாஸ்ட் ஸ்கோப் ஃபார் டயக்ராம்ஸ். எதை வேணால் நீங்கள் டயக்ராமாக வரையலாம், பிகாஸ் எல்லாமே டெக்னாலஜி. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் மல்ச்சிங் இல்லை ஒரு எஸ்ஆர்ஐ சிஸ்டம் அப்படின்னு வருதுன்னா உடனே ஐ ட்ரா சம் ஃப்ளோ சார்ட் ஆர் இன்னோவேட்டிவ் டயக்ராம்ஸ். அந்த இன்னோவேட்டிவ் டயக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு வந்துட்டு வெரி குட் அண்ட் டெஸ்ட் சீரீஸில் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் இட் பூஸ்டட் மை கான்ஃபிடன்ஸ். ஆமாம், போட்டுக்கலாம். ஸோ நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குமோ, அப்படி கிடையாது. யூர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நான் வேணும்னு நினைக்கிறேன் சார். யூ கேன் டூ எனிதிங் இன் த மெயின்ஸ் பேப்பர் விச் இஸ் ரெலவெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேன் யூ ரீகால் சம் டயக்ராம், இன்ட்ரெஸ்டிங் டயக்ராம்ஸ் இஃப் பாசிபிள் இன் ஜிஎஸ்? இப்போ செக்யூரிட்டிக்கு இது வரைஞ்சேன், கவர்னன்ஸ்க்கு இது வரைஞ்சேன், சொசைட்டிக்கு இது, ஒரு ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரிக்கு இது, அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கா யூனிக்காக இந்த வருஷம் யூஸ் பண்ணது? ஓகே சார், உங்கள் ஆன்சரை வேணால் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். கண்டிப்பாக. ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஒரு கொஷின் வந்துச்சு இல்லையா சார், எப்படி எக்ஸ்டிங்ஷன் காஸ் பண்ணுது? எனக்கு என்ன தெரியும்னா ஜுராசிக்னு ஒரு டைம் இருந்தது, அப்போ ஆஸ்ட்ராய்டு இருந்தால் டைனோசர்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்டிங்ட் ஆச்சுன்னு ஒரு தியரி இருக்குது. இது இருக்குது, ஆனால் அதை நம்ம எப்படி எழுதுறோம்? ஜுராசிக் தியரி அப்படின்னு போட்டு ஒரு டப்பா போட்டுட்டு வில் பி ரைட்டிங் இட். இந்த பீரியட்ல இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு வரைஞ்சிட்டு இங்கே தான் ஆஸ்ட்ராய்ட் இருக்கு, மார்ஸ் ஜூபிட்டர் நடுவில் ஆஸ்ட்ராய்ட். என்ன எழுதுறது சார்? 15 மார்க் கொஸ்டின். ஸோ அது வந்துட்டு வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வேற என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மெக்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக நாசா வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ராய்ட்லேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த மிஷன் அதெல்லாம் பேர் எழுதி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹாவ் நம்ம லோ எர்த் ஆர்பிட்ல சேட்டலைட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வி ஹேட் அ மிஷன். அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு வந்துட்டு மிஷன் வச்சிருக்கலாம். வாட் எவர் ஐ குட் ரிலேட். இந்த தைரியமா எழுதணும் சார் இது எல்லாத்தையும். ஆக்சுவலி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்னா எல்லாமே படிக்கிறது இல்லை. ஆமா, நம்ம வந்து ஃப்ரேம்வொர்க் ரெடி பண்ணி அடிக்கணுங்கிறத நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டீங்க. ஓகே, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் அபவுட் யுவர் ஆப்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆப்ஷனலுக்குன்னு தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் புக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் he or she is starting fresh in agri optional, how they can approach the agri optional and from how they can build themselves. நீங்க பண்ணதையும் தாண்டி ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் PYQ சார்.
அக்ரி ஆப்ஷனோட கடைசி ஒரு 10 இயர்ஸ் PYQ எடுத்து சப்ஜெக்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணி யூ ஜஸ்ட் டேக் இட் அண்ட் ரைட் வித் யுவர் ஹேண்ட். PYQs ஆமா, கண்டிப்பா தனித்தனியா பிரிச்சு எழுதிடணும். அதை அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ரிப்பீட்டட் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அந்த ரிப்பீட்டட் ஏரியாஸுக்கு நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணணும். அந்த நோட்ஸ் 10 இயர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா யுவர் மெட்டீரியல் PYQ notes is the major work. Okay, fine. Okay, super. And answer writing practice you need. Yes, exactly.